அனைவருக்கும் அத்வைதம் ஆலயபவனியின் அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிற கோயில், அதாவது வேடனுக்கு சிவராத்திரி அன்று மோட்சம் கிடைத்த ஸ்தலம். அந்த காட்சியை காண வந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் துவாரபாலகர்களாக அந்த கோயிலில் விற்றிருக்கக்கூடிய ஸ்தலம். சிவபெருமான் வேடனின் உயிரை எடுக்க வந்த யமனை தட்சிணாமூர்த்தி கோல் கொண்டு விரட்டிய ஸ்தலம். அந்த யமனை விரட்டுவதற்காக நந்தி சிவபெருமானை நோக்கி திரும்பாமல் வாயிலை நோக்கி திரும்பி நின்று யமனை விரட்டிய ஸ்தலம். இத்தகைய சிறப்புகளை கொண்ட சர்வ ஜன ரட்சகி சமேத, அதாவது வழக்கை அம்மன் சொல்லக்கூடிய சர்வ ஜன ரட்சகி தாயார் சமேத வில்வவனேஸ்வரர் திருக்கோயில் திருவைக்காவூர். அந்த கோயிலை பற்றி தான் இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயிலுடைய மகா சிவராத்திரி திருவிழா நடக்குது. மகா சிவராத்திரி தலமாக கருதப்படும் இந்த ஸ்தலத்தினுடைய மகா சிவராத்திரி திருவிழா 3 நாள் நடக்கும். அதனுடைய முழு விளக்கமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுத்து மேலும் வீடியோ போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கலாம்.
எல்லோரும் வீடியோ பார்த்தீங்களா? மிகவும் பழமை வாய்ந்ததும் சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் வந்து மகா சிவராத்திரி ஸ்தலமாக விளங்குது. இந்த மகா சிவராத்திரி ஸ்தலத்தில் வர்ற 26/2/2025 புதன்கிழமையும் 27/2/2025 வியாழக்கிழமை இந்த 2 நாள் வந்து மகா சிவராத்திரி உற்சவம் மிகவும் சிறப்பாக நடக்க இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து அரசு உதவியுடைய ஒரு கால பூஜை தான் நடந்துகிட்ருக்குது. அதனால் வந்து இந்த மகா சிவராத்திரி பூஜைக்கு உண்டான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் வந்து பக்தர்களுடைய கைங்கரியத்தினால தான் சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த சிவராத்திரி பூஜையில் உங்களால் முடிஞ்சால் நேர்லேயே கலந்துக்கலாம். அப்படி முடியாதவங்க உங்களுடைய கைங்கரியமாக கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி பூஜைக்காக அங்கே கோயில் அர்ச்சகருடைய ஃபோனை இதிலே கொடுத்துருக்குறேன். அவர் அர்ச்சகர் திரு ஹரிஹரன் அவர்கள். அவருடைய மொபைல் நம்பரும் இதில் கொடுத்துருக்குறேன். அதாவது 8668152975. இன்னொரு நம்பர் வந்துங்க 9344330834. மறுபடியும் சொல்கிறேன், 86 68 15 29 75. இது ஒரு நம்பரு. இன்னொரு நம்பர் வந்து 93 44 33 08 34. இந்த நம்பரில் அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து பணம் கட்டுறவுடைய அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவார். உங்களால் இயன்ற நன்கொடையை வந்து நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். அந்த விழா சிறப்பாக நடக்கிறதுக்கு உங்களுடைய ஒரு பங்கும் அதில் இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்சவங்க நேரில் கலந்துக்குங்க. இல்லைன்னா ஏதாவது அனுப்ப முடிஞ்சாலும் அனுப்பிச்சி வச்சு அந்த கோயில் கைங்கரியத்தில் பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.